So hi friends, இன்னைக்கு நம்ம Giant சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம் சிங்கப்பூர்ல. ஸோ இந்த Giant சூப்பர் மார்க்கெட் பார்த்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் பெரிய மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட். கொஞ்சம் வந்துட்டு டிஸ்கவுண்ட்டில் பொருள் கிடைக்கும். இது ஆக்சுவலாக 24 hours இருக்கும். முக்கியமாக நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன வர 2 இடம் சிங்கப்பூரில் நீங்கள் வந்துட்டு போகிறதா இருந்தால் சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் ஏதோ ஸ்பெஷல் ஆஃபர் ஏதோ கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு 24 hours நீங்கள் வந்துட்டு ஒரு கடைக்கு நீங்கள் போய்ட்டு டக்குன்னு ஒரு சாப்பாடு வாங்கணும் அப்படின்னா ஒன்று மெக்டொனால்ட்ஸு, அதை விட்டால் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஜெயண்ட் சூப்பர் மார்க்கெட் என்ட்ரி ஆனோடனே பார்த்துட்டிங்கன்னா பொக்கேலாம் வச்சுருக்காங்க. கிறிசாந்திமன் பொக்கே $3. ஸோ அவசரமாக எங்கேயாவது யாரையாவது நீங்கள் வரவேற்க போகணும் ஏர்போர்ட்டுக்கு, ஃப்ளவர்ஸ் வாங்கணுன்னா $5 இங்கே ஃப்ளவர்லாம் இருக்குது. டக்குன்னு வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ளவர் வச்சுருக்கிறது நல்லது தான். அதே மாதிரி டக்குன்னு நைட் டைமில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா 5 for $250 தராங்க. 5 ஆப்பிள்னு நினைக்கிறேன். 5 ஆப்பிள் வந்துட்டு $2.50 தராங்க. ஸோ ப்ரொமோஷன் ப்ரைஸில் வந்துட்டு 5 for $245 வந்துட்டுருங்க. ஆப்பிள் இது பியர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் $8.50 பரவாயில்ல. அப்புறம் வந்துட்டு எல்லாம் மினிமம் ஒரு $2.50 நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பன் ஐட்டம், ஆப்பிள் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொருள் நீங்கள் சிங்கப்பூர் வாங்குறதா இருந்தால் ஒரு $2.40 ஒரு பெரிய இதுனா இது க்ரீன் கேக், இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, பேர் தான் மறந்துட்டேன். ஓகே, பட் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை தவிர்த்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கோகோனட் வாட்டர், நம்ம ஊர் எண்ணி தான் வந்துட்டு கோகோனட் வாட்டர்னு சொல்லிட்டு விற்றுட்ருக்காங்க. ஸோ 12 into net 1 லிட்ரு. ஸோ $4.40 பேக்கு, $250 வரும். இதுக்கு பதிலாக நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு $60 ஒரு கோகோனட் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். யோயோ கோகோனட் ஜூஸ் 500 ml $1.50. டின்லாம் விற்றுட்ருக்காங்க. நம்ம ஊரில் டின்லாம் வந்துட்டு கோகோனட் இதெல்லாம் விற்கிறது கிடையாது. பட் இங்கே வந்துட்டு டின்லேயே கோகோனட் ட்ரிங்க்லாம் விற்றுட்ருக்காங்க. ஸோ வேறு என்ன, ஸோ இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு. மிட் நைட் இப்போ 12 o'clock ஆகுது. மிட் நைட் 12 o'clock வந்துட்டு நம்ம கடையில் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நைட் டைம் வந்துட்டு நம்ம ஊரில் ஒரு 10-10:30 மேலெலாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பட் இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா 24 hours உங்களுக்கு வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணி ஷிஃப்ட்டில் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன் ப்ரைஸ்லாம் நிறையா இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன, அது பியர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. பாருங்கள், ப்ளூபெரிஸ்லாம் இருக்குது. நம்ம ஊரில் ப்ளூபெரிஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கேயும் காஸ்ட்லி தான். $9.50 அநியாயத்துக்கு காஸ்ட்லி தான். கிட்டத்தட்ட ஒரு $590 அந்த மாதிரி, $580 அந்த மாதிரி வந்துடுது. ஸோ ப்ளூபெரிஸ் அப்படி சொன்னாலே வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம் தான் அது. ஆக்சுவலாக ப்ளூபெரிஸ் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் தான் ப்ளூபெரிஸ் தான் நிறையா நல்லா வாங்குவாங்க. நம்ம ஊரில் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூபெரிஸ் பதிலாக அது ஏதோ வயலட் கலரில் ஒரு மலிவான ஒரு ஃப்ரூட் ஒன்று இருக்கும், பேர் மறந்துட்டேன். எஸ், நவாப்பழம். ப்ளூபெரி சாப்பிட்ற அதே சத்துக்கு நம்ம ஊரில் நவாப்பழம் சாப்பிட்டு போயிடலாம். சேம் அதே சத்து தான் இதுலேயே இருக்குது. இப்போ வேறு என்ன, இப்போ இது என்ன ஐட்டம், இது என்ன ஐட்டம் தெரில. ஸோ அடுத்து மறுபடியும் எதுக்கு எடுத்தாலும் ஆப்பிள் $2.50 கிடைக்குது. இது க்ரீன் ஆப்பிள். ஸோ யூஸ்வலாக ரெட் ஆப்பிள் தான் நம்ம சாப்பிட்ருப்போம். க்ரீன் ஆப்பிள் ஜூஸ் ஒன்றா குடிச்சிருப்போம். இது என்னமோ உடாங் நூடுல்ஸ்ன்னு நினைக்கிறேன். பாஸ்கெட்டில் ஒன்று தான் இருக்குது. அப்படின்னா இதுதான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பாஸ்கெட் காலியாக நிறைய பேர் இதை வாங்கிட்டே இருக்காங்க. எல்லோ நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நார்மலாக நம்ம வந்துட்டு மேகி நூடுல்ஸ் வாங்குறத விட சரி, லோ அல்கலைன் டேஸ்ட். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நூடுல்ஸை வந்துட்டு மார்க்கெட்டில் கொண்டு வர முடியாது. எல்லாமே கரெக்டாக அதை தான் கொண்டு வர முடியும். இது ஏதோ இது எல்லாம் கோகோனட்டு தான் நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணிவிட்டு அதை நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கோகோனட் எடுத்தோமா, கட் பண்ணோமா, குடித்தோமா, போனோமான்ட்டு விட்டுட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே க்ரீன்ஸாக நிறைய வச்சுருக்காங்க. எல்லாம் வெஜிடபிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். லிட்டில் இண்டியாவில் கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்கும், இதை விட கொஞ்சம் கம்மி விலையில். பட் சூப்பர் மார்க்கெட்டில் ஓகே கார்பரேட் ரேட்டு தான் இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சஸ்ஸு, அது என்ன அது வந்துட்டு சப்போட்டா பழம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே $3 கிடைக்குது. இது என்னென்னா சீ கோகோனட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாய்லாண்ட்லேருந்து வந்திருக்கு $3.80. சீ கோகோனட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நொங்கு தான் சீ கோகோனட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
நம்ம நொங்க தான் உள்ளே இருந்து அப்படியே வெளில எடுத்து அதை அப்படியே இது பேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரூட்ஸ் எங்கெங்கே ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. இஸ்ரேல்லேருந்து ஏதோ ஒரு ஃப்ரூட் ஒன்று வந்திருக்குது. ஸோ ப்ரௌன் பட்டன் மஷ்ரூம்ஸ், அடேங்கப்பா பட்டன் மஷ்ரூம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அதாவது உலகத்தில் இருக்க அங்கங்கே தி பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எங்கே சிங்கப்பூரில் எந்த ஐட்டம் நிறைய கன்சியூம் பண்ணுறாங்களோ அதை லிஸ்ட் எடுத்து சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக நல்லது இது. ஆக்சுவலாக நொங்குலாம் வந்துட்டு தாய்லாண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் $1.65 இருக்குது. பட் ஓகே, நம்ம ஊரில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லா இடத்துலையும் நூடுல்ஸில் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இங்கிலீஷ் பார்சலி, இதெல்லாம் இங்கிலீஷ் பார்சலினா அது என்ன ஐட்டம் தெரியல, அதுவும் ஒரு வகையான வெஜிடபிள் தான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே $2 கிடைக்குது. பேசில் லீவ்ஸ், ஸோ எல்லாமே நான் இதுவரையும் நான் பார்த்த ஃபுட் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு $5 எல்லாமே கிடச்சிருது. ஸோ ஓகேவாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காஸ்ட்லி அதுவும் இல்லை. கேப்சிகம் ட்ரை கலர், அடேங்கப்பா கேப்சிகம் அடுக்கிலாம் வச்சுருக்காங்க ட்ரை கலரில். எல்லோ ஆனியன்ஸ், நம்ம ஆனியனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் ரோஸ் கலர் ஆனியன் மட்டும் தான் பார்த்துருப்போம். இங்கே தான் எல்லோ ஆனியன்ஸ்லாம் இருக்குது. பாயில்டு பேம்பூ ஷூட் $2.20. பேம்பூ ஷூட்னா அது என்ன, இது வாழைத்தண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பீல்டு ஆனியன், நீங்கள் உரிக்கவே தேவையில்லை, அவங்களே உரித்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்லிக்கு, அதுக்கப்புறம் மஷ்ரூம்லாம் ரொம்ப பெருசாக ரொம்ப ஏர் ஸ்டஃப்டாக கரெக்டாக இருக்குது. கேப்சிகம்லேயே வந்துட்டு ஒரு கேப்சிகம் மட்டும் அவங்க நிற்கல, க்ரீன் கலரில் ஒரு கேப்சிகம், அப்புறம் எல்லாமே பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. க்ரீனில், அப்புறம் எல்லோவில் ஒன்று, ரெட்டில் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நட்ஸு, நிறைய வகையான நட்ஸு வச்சுருக்காங்க. நட்ஸ்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் நட்ஸ் இருக்குது. இங்கே இவ்வளோ தான் இருக்குதா, இந்த வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் ஜெயன் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குதா அப்படின்ற இதுக்கு வந்துடாதீங்க. ஜெயன் சூப்பர் மார்க்கெட் ரொம்பவே பெருசு. இதை தவிர்த்து உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் அவ்வளோ நிறையா இருக்குது. எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ் சொல்கிறேன், அவ்வளோ நிறையா இருக்கும். கத்தாழையெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, பரவாயில்ல. அதான் A to Z உங்களுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸில் என்ன வேணும், ஃப்ரூட்ஸில் என்ன வேணும், வீட்டுக்கு கிராசரிஸ் என்ன வேணும், என்ன வீட்டுக்கு மளிகை சாமான் என்ன வேணும், எல்லாமே வந்துட்டு இங்கே ஜெயன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பேபி ஃபைன் பீன் ஸ்வீட் பீ ஓகே $1.65. எடுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே, எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, $5 எல்லாமே வந்துடுது. அதுக்கப்புறம் பேபி கேரட், ஓகே இது என்ன ஐட்டம்ஸு, இதுனா பூசணிக்காய் மாதிரி இருக்குது. இது வந்துட்டு ப்ரொக்கோலி தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கேபேஜ் மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்துட்டு எல்லாமே இப்போ வெஜிடபிள் செக்ஷன் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லைங்கய்யா, குக்கும்பர் தான் நினைக்கிறேன். குக்கும்பரா ஜுச்சினியா $3.90 அது. ஜென்ஷின், ஓகே. ஃப்ரெஞ்சு பீன், அதுக்கப்புறம் குக்கும்பர் தான் 2 பீஸ் வச்சுட்டு ஏதோ ஒரு $3.90 $2.90. வாழைத்தண்டுலாம் $2.90 கிடைக்குது, பரவாயில்ல. பேபி குக்கும்பர் வந்துட்டா, குக்கும்பர் தாங்க அது பெருசாக 2 பார்த்தோம், அது குக்கும்பர் தான், எல்லாம் பேபி குக்கும்பர் நீங்கள் போட்டிருக்காங்க. ஃபிஜி ஆப்பிள், ஜாப்பனீஸ் ஆப்பிள், இது $5.50 கிடைக்குது. ஜப்பான்லேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இருக்குப்பா. தாய்லாண்ட்லேருந்து நொங்கு வருது, ஜப்பான்லேருந்து ஆப்பிள் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் மலேசியாவிலேருந்து ஏதோ ஒரு பொருள் வந்துருக்குது. இது கேண்டன் ஆப்பிள், ஒரு ஆப்பிளும் ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கு. கிவி ஃப்ரூட்டு. ஸோ அதுக்கப்புறம் செரி டொமேட்டோ, நார்மல் டொமேட்டோட செரி டொமேட்டோ. அப்புறம் பேபி கார்ன் $2.70. பேபி கேரட்டு. மற்றபடி ரேடிஷ் இருக்குது. ஓகே, எல்லாமே மினிமம் ஒரு $5. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எதை எடுத்தாலும் ஒரு $5 நீங்கள் வந்துட்டு வாங்கிடலாம். அதுதான் வந்துட்டு ஜெயன் சூப்பர் மார்க்கெட்டில் நான் பார்த்த ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு நம்ம காய்கறி செக்ஷன் தான் ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை தவிர்த்து வந்துட்டு சும்மா ஒரு வீட்டுக்கு வாங்கலாம், டக்குன்னு ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் தான் வாங்கலாம்னு மனசில் வச்சுருந்தேன். ஸோ நூடுல்ஸ் செக்ஷன்லேயே வந்து இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. 11 ரியல் ஸ்பைசஸ், ஸ்லோ குக்டு டு ப்ரிஃபர். மேகி தாங்க, நம்ம ஊர் மேகி தான் வந்துட்டு இங்கே வேறு ஒரு ஸ்டைலில் இருக்குது. நம்ம ஊரில் இருக்க அதே மேகி தான். மேகி வந்துட்டு $2.40 விற்றுட்ருக்காங்க. எல்லா மேகியும் வந்துட்டு ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். சிக்கன் மேகி இருக்கும், அப்புறம் நார்மல் மேகி இருக்கும், ஸ்பைஸாக மேகி இருக்கும், ஸ்பைஸ் இல்லாத மேகி இருக்கும், எம்எம் மேகி, கறி கெட்சப்னு ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கறியிலே பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலரில் ஒரு பாக்கெட் ஒன்று இருக்குது. எவ்வளோ
மேகி மட்டும் இல்லைங்க, கொரியன் ஸ்டைலில், சைனீஸ் ஸ்டைலில், ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஒரு வகையில் உங்களுக்கு நூடுல்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு வேறு செக்ஷனில் அங்கிட்ட இருக்குது. இப்போதைக்கு மேகி செக்ஷனில் மட்டும் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. ப்ரொமோஷன் ப்ரைஸில் ஒரு $5 வந்துட்டுருக்காங்க. $5 வந்துட்டு ஓகேவாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, கன்சிடரபிள் அமௌண்ட்டு தான். நான் ஓகே, இங்கே வந்துட்டு கறி மேகின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா வேறு என்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எல்லாமே சர்வ் 24% இருக்குது. சரி, வேறு என்ன வாங்கலாம்? எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முட்டை வாங்கலாம். சரி, முட்டைக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த லோக்கல் காம்போங் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நார்மல் எக் வேறு, காம்போங் எக்ஸ் வேறு. காம்போங்னா நாட்டுக்கோழின்னு நினைக்கிறேன், அதுதான் வந்துட்டு காம்போங் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மேகி கறி நூடுல்ஸ் தான் நம்ம வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வாங்கிட்டு நம்ம பில்லை போட்டோம். ஸோ பில்லு இப்போ பார்க்குறோம். மேகி நூடுல்ஸு, அதுக்கப்புறம் லோக்கல் கம்பிங் எக்ஸு எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு $6 இந்த மாதிரி வந்திருக்குது. ஓகே, ஒரு $7 நம்ம வந்துட்டு செலவை முடிச்சிட்டோம். இப்போ வைன் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா வைனும் நிறைய இருக்குது. ஸோ இப்படியே நான் பேசிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது, போய்கிட்டே இருக்கும். ஏன்னா வைன் பாட்டில், ஆல்கஹால் பாட்டில் அவ்வளோ நிறைய அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற சிங்கப்பூர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்கும். உங்களுக்கு பர்சனலாக சிங்கப்பூர் பற்றின தகவல்கள் தெரியணும்னா கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை உங்களுக்கு கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை த வே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.